நம்ம வந்து புதினா துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஒரு கட்டு புதினா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். புதினா வந்து நிறைய சேர்த்துக்கிறேன். அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன், அதை பொடியாக நறுக்கலாம். நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். வந்து கறிப்புளியை வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கையளவு கறிவேப்பிலை, ஒரு 5 மிளகா, ஒரு 3 இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி, இதை கட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து பொடியை நறுக்கினது போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி வந்து இது சுருண்டு வரணும். நல்லா வதங்கிச்சு பாருங்கள், 5 நிமிஷத்தில் வதங்கிச்சு, அவ்வளோதான். இப்போ ஆறட்டும்னு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து தேங்காய் போடாதது, பருப்பு போடாதது, வெறும் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, புளி இது வரைக்கும் போட்டு நம்ம அரைச்சது. இது கெடவே கெடாது. 1 வாரம் 10 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம. நான் ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சாச்சு, நல்லா காஞ்சிச்சு. இது பாருங்கள், ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாளிக்கிறது நல்லெண்ணெய் தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து மொத்தம் வந்து கடாயில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா இது வந்து வதக்கி எண்ணெய் சுருண்டு வரணும். நல்லா சுண்டிருச்சு, தண்ணி சுண்டிருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான், புதினா துவையல் ரெடி.